இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸில் திணை அரிசி மாவு யூஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல திணை அரிசியை யூஸ் பண்ணி மாவு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1.5 கப் அளவுக்கு திணை அரிசி எடுத்து நான் 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு டவலில் நல்லா காய வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷத்தில் இந்த மாதிரி பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிட்டு கையில் ஒட்டாத அளவு அந்த ஈர அரிசி காயணும். காஞ்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. நல்ல பவுடராக ஆகிடும். ஈர அரிசிங்கிறதுனால ஈஸியாகவே பவுடர் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த மாவு 1.5 கப்புக்கு 1.25 கப் அளவுக்கு மாவு கிடச்சிருக்கு நமக்கு. இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திருப்பியும் ஒரு வெறும் கடாயில் போட்டு அந்த மாவை கேஸை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா இழை நல்லா வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட திணை மாவு வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். 1 கப்பு திணை அரிசி மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. போட்டு ஏதாவது தூசி இருக்கும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணி அதில் நம்ம ஒரு நல்லா குவிச்சா மாதிரி 1 கப் அளவுக்கு திணை அரிசி மாவு எடுத்து அதில் போட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கரண்டியிலேயே சுற்றி பந்து மாதிரி ஆகும் மாவு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் அப்படியே கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜ் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது அந்த மாவு. அந்த பதம் வந்தோன்னே கேஸை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. அதாவது ஒரு 10 நிமிஷம் கழித்து கை பொறுக்கிற சூடு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அந்த மாவை எல்லாத்தையும் திரட்டி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாவை நம்ம உருண்டையாக உருட்டி எப்போதும் பிடிக்கொழுக்கட்டையெல்லாம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த திணை மாவில் நீங்கள் பண்ணுற கொழுக்கட்டை ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. எப்போதும் அரிசி மாவில் பண்ணுறீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எப்போதும் கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி இப்போ கொஞ்சமாக இட்லி தட்டில் நெய் தடவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா அப்படியே வேத்தா மாதிரி இருக்கும். ஆனால் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது மாவு. அந்த பதத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணினா நம்மளோட திணை பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா கொழுக்கட்டை ரெசிபீஸ், பூர்ணம் ரெசிபீஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.